ஹலோ விவர்ஸ், வெல்கம் டு எஸ்பி லேர்னிங் போர்ட்டல். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி விட்ருங்க. 4.3 ப்ராசஸ் மேனேஜ்மெண்ட். ப்ராசஸ் மேனேஜ்மெண்ட்டை பற்றி டிஸ்கஸ் பண்ணலாம். சரியா? ஸோ ப்ராசஸ் மேனேஜ்மெண்ட் இஸ் the function that includes creating and deleting program, that means processes, and providing mechanism for processes to communicate and synchronize with each other. Process management அப்படின்னா நாம் ஒரு ப்ரோக்ராம் எப்படி எக்ஸிக்யூட் ஆகணும், ஒரு டாஸ்க்கு சொல்ல போகிறதா ப்ராசஸ் இஸ் நத்திங் பட் அ டாஸ்க்குன்னு சொல்லலாம். சரிங்களா? ஸோ எந்தெந்த ப்ரோக்ராம் இப்போ நம்ம எந்தெந்த மாதிரி எக்ஸிக்யூட் ஆகணும், அந்த ப்ராசஸை எப்படி கம்ப்ளீட் பண்ணுறது, எப்படி தொடங்குறது, எப்படி க்ரியேட் பண்ணி டெலீட் பண்ணுறது, இந்த வேலைகளை நம்ம சிம்பிளாக என்ன சொல்ல போகிறோம் அப்படின்னா கம்ப்ளீட்டாக ப்ராசஸ் பற்றி டிஸ்கஸ் பண்ணுறதுக்கு பேர் ப்ராசஸ் மேனேஜ்மெண்ட். ஸோ ப்ராசஸ் மேனேஜ்மெண்ட் இஸ் ஃபங்க்ஷன் தட் இன்க்ளூட்ஸ் கிரியேட்டிங் அண்ட் டெலிட்டிங் ப்ராசஸஸ் அண்ட் ப்ரொவைடிங் மெக்கானிசம் ஃபார் ப்ராசஸஸ் டு communicate and synchronize with each other. One by one பார்க்கலாம். A system task such as sending output to a printer or screen can also called as process. இப்போ ஒரு நம்பரை இன்புட்டாக கீபோர்டில் டைப் பண்ணுறோன்னு வச்சுக்கோ, இன்புட்டாக உள்ள என்டர் ஆகுது, தட் இஸ் எ ப்ராசஸ். சரிங்களா? பிரிண்டரில் ஸ்க்ரீனில் அவுட்புட்டாக ஏதாவது ஒரு மெசேஜை பிரிண்ட் பண்ணுறோம், தட் இஸ் எ ப்ராசஸ். ஒரு மூவி ப்ளே ஆகுது, தட் இஸ் எ ப்ராசஸ். ஒரு எம்எஸ் பெயிண்டில் படம் வரைகிறீங்க, தட் இஸ் எ ப்ராசஸ். எம்எஸ் எக்ஸல் ஓப்பன் பண்ணி டைப் பண்ணுறீங்க, கால்குலேஷன் போடுறீங்க, தட் இஸ் எ ப்ராசஸ். ஒரு சாங்கு கேட்குறீங்க, MP3 சாங், அதை MP3 பிளேயரை ஓப்பன் பண்ணி கேட்பீங்க இல்லையா, தட் இஸ் எ ப்ராசஸ். சரிங்களா? இப்போ ப்ராசஸ்னால் எல்லாம் கிளியர் ஆகிருக்கும். அப்போ கம்ப்யூட்டர் கன்சிஸ்ட் ஆஃப் கலெக்ஷன் ஆஃப் ப்ராசஸ். ஒரு ப்ராசஸ் ரெண்டு ப்ராசஸ்ன்னு கிடையாது. So many collection of process involved in computer. So computer consists of a collection of process. They are classified into two major categories. எந்த மாதிரியான மேஜர் கேட்டகரிஸ் அப்படின்னா ஆப்ரேட்டிங் சிஸ்டம் ப்ராசஸஸ் which is executed by the system code. ஓகே, ஆப்ரேட்டிங் சிஸ்டம் ப்ராசஸஸ்னு ஒரு கேட்டகரி பிரிக்கிறோம். அந்த ஆப்ரேட்டிங் சிஸ்டம் ப்ராசஸஸ்லாம் எதால் எக்ஸிக்யூட் பண்ணப்படுதுன்னா சிஸ்டம் கோட். சரிங்களா? தென் யூசர் கோடு மூலமாக எக்ஸிக்யூட் பண்ணக்கூடிய ப்ராசஸஸ்க்கு என்ன பேர்? யூசர் ப்ராசஸஸ். there are two types of processes such as operating system processes and user processes. All these processes can potentially execute concurrently on a single CPU. இந்த அனைத்து வேலைகளுமே நமக்கு இருக்கக்கூடிய ஒரே ஒரு ப்ராசஸர் இருக்குது, சிபியூவில் இருக்கக்கூடிய மெயின் ப்ராசஸர், மைக்ரோ ப்ராசஸர். ஸோ கான்கரண்ட்டாக எல்லா ப்ராசஸையும் அந்த ஒரு சிபியூ தான் ஒர்க் பண்ணுது, அந்த ஒரே ஒரு ப்ராசஸர். அதில் தான் இத்தனை வேலைகளையும் நம்ம செய்ய போகிறோம். சரிங்களா? இப்போது இந்த ப்ராசஸஸுக்கு நம்ம அல்காரிதம் எழுதுவோம். எந்த மாதிரி, அதாவது ஜாப் அலோகேட் பண்ணுறோம் இல்லையா, எந்த மாதிரி அந்த ஜாப்பை அலோகேட் பண்ணி சிபியூக்கு அலோகேட் பண்ணலாம் அப்படின்னா டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் அப்ரோச்சஸ் ஆஃப் அல்காரிதத்தை பயன்படுத்த போகிறோம். டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் அல்காரிதத்தை பயன்படுத்தி ஜாப்பை எளிமையாகவோ சிம்பிளாகவோ இல்லைனா டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் ஜாப்புக்கு தகுந்த மாதிரி டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் அல்காரிதத்தை நம்ம பயன்படுத்தலாம். ஒரு ஜாப் அலோகேட் பண்ணப்படுது, ஒரு ஜாப்புக்கு. சரியா? ஒரு ஒர்க் இருக்குது, அந்த ப்ராசஸில் நம்ம வந்து ஒரு ப்ராசஸர் வந்து ஒரு ஜாப்பை செய்ய போகுது, ஒரு டாஸ்க்கை செய்ய போகுதுன்னு எடுத்துக்கிடுவோம். அந்த ப்ராசஸர் செய்ய போகுதுன்னா அதுக்கு நாம் 4 கைண்ட்ஸ் ஆஃப் அல்காரிதத்தை யூஸ் பண்ணலாம். ஒவ்வொரு ப்ராசஸுக்கு தகுந்த மாதிரி அல்காரிதம் வந்து யூட்டிலைஸ் பண்ணப்படும். அதாவது ஒரு ஜாப்பை அலோகேட் பண்ணுறதுக்கு, ப்ராசஸருக்கு ஒரு ஜாப்பை அலோகேட் பண்ணுறதுக்கு 4 விதமான அல்காரிதத்தை நம்ம பயன்படுத்தலாம். அது ஒவ்வொரு ஜாப்புக்கு தகுந்த மாதிரி ஒவ்வொரு அல்காரிதம் பயன்படுத்தப்படும். சரிங்களா? இப்போ 4 கைண்ட்ஸ் ஆஃப் அல்காரிதத்தை பார்க்க போகிறோம். இருக்கிறது ஒரே ஒரு ப்ராசஸர், அந்த ப்ராசஸருக்கு ஒரு ஜாப், ஒரு டாஸ்க், that is called process. அதை அலோகேட் பண்ணுறதுக்கு 4 kinds of algorithms are used. என்னென்ன algorithms?
FIFO, SJF and round robin, then based on priority. இப்படி 4 kinds of algorithm follow பண்ணப்படுது. First algorithm பார்க்கிறது FIFO. Simply we say FIFO. FIFO is nothing but first in first out scheduling. First in first out. சிம்பிளாக தமிழில் சொன்னால் முதலில் வந்தவருக்கு முன்னுரிமை. ஆஃபர் இது வேலிட் டுடே. நீங்கள் வந்து 10th படிக்கும் போதெல்லாம் அந்த அட்வர்டைஸ்மெண்ட்டு ஒரு இது உண்டு, இங்கிலீஷில் 5 மார்க்கு, அதுக்கு அட்வர்டைஸ்மெண்ட்டு இது பண்ணுவீங்க, ரெடி பண்ணுவீங்க. ஆஃபர் 40% ஆஃபர் அந்த மாதிரிலாம் போட்டு பண்ணுவீங்களே, அந்த மாதிரி இங்கே FIFO அல்காரிதம் என்ன சொல்லுது அப்படின்னா க்யூயிங் சிஸ்டத்தை ஃபாலோ பண்ணுது. அது என்ன சார் க்யூயிங் டெக்னிக். க்யூ இப்போ சினிமா தேட்டருக்கோ அல்லது ரேஷன் கடைக்கோ நம்ம போகிறோம் அப்படின்னா அங்கே வந்து வரிசையில் நிற்க சொல்லுவாங்க. முதல்ல வந்தவங்களுக்கு முன்னுரிமை கொடுப்பாங்க. ஃபஸ்ட்டில் வந்தவங்களுக்கு ஃபஸ்ட்டில் அவங்க பொருளை கொடுத்துருவாங்க. டிக்கெட் சினிமா தேட்டர்லாம் டிக்கெட் முதல்ல கொடுத்துருவாங்க இல்லையா. இந்த க்யூ டெக்னிக் தான் FIFO. ஃபஸ்ட் இன் ஃபஸ்ட் அவுட்னா முதலில் வந்தவங்கள முதல்ல ஒர்க்கை முடிச்சிடணும். அப்போ ப்ராசஸருக்கு முதல்ல எந்த டாஸ்க் வந்துச்சோ அந்த டாஸ்க்கை முதல்ல செயல்படுத்தப்படும். இதுக்கு பேர் FIFO அல்காரிதம். சரிங்களா. அஸ்யூம் தட் எ ஸ்டூடெண்ட் is standing in a queue to get grade sheet from his teacher. The other students who stands first in the queue gets his grade sheet first and leaves from the queue, followed by the next student in the queue gets it corrected and so on. So this is the basic logic of FIFO algorithm. Technically, the process that enters the queue first is executed first by the CPU, following by the next and so on. So this is called FIFO algorithm, first in first algorithm. The processes are executed in the order of the queue. அப்போ queue மெத்தடை ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா அது வந்து FIFO. நெக்ஸ்ட் ஜாப் வந்து என்னென்னா SJS, ஷார்ட்டஸ்ட் ஜாப் ஃபஸ்ட் ஷெடியூலிங். அதாவது ஒரு எடுத்துக்காட்டு ஒரு ரெண்டு ஜாப் எடுத்துக்கலாம். அந்த ஜாப்பினுடைய சைஸுக்கு தகுந்த மாதிரி CPU வந்து எக்ஸிக்யூட் பண்ணும். ஸோ திஸ் அல்காரிதம் ஒர்க்ஸ் பேஸ்ட் ஆன் த சைஸ் ஆஃப் த ஜாப் பீயிங் எக்ஸிக்யூட்டட் பை CPU. ஜாப் ஏபின்னு எடுத்துக்கலாம். ஏக்கு வந்து 6 KB இருக்குது, ஜாப் பிக்கு வந்து 9 KB இருக்குதுன்னு வச்சுக்குவோம். அப்போ ஃபஸ்ட்டு த ஜாப் ஏ வில் பி அசைன் அண்ட் தென் ஜாப் பி கெட்ஸ் இட்ஸ் டர்ன். அப்போ சைஸ் குறைவாக இருக்கிறத முதல்ல வேலையை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் சைஸ் பெருசாக இருக்கிறத பண்ணுவாங்க. இது எப்படி தெரியுமா, நாங்கள் பேப்பர் வேல்யூஷன் பண்ணுற டெக்னிக் இந்த மாதிரி தான் பண்ணுவோம். ஒரு சில டீச்சர்ஸ் 2 விதமாக பண்ணுவாங்க. நல்லா படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸுடைய பேப்பர் பார்த்திங்கன்னா வெயிட்டாக இருக்கும், நம்பர் ஆஃப் பேஜஸ் அதிகமாக இருக்கும். ஒரு சில ஸ்டூடெண்ட்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா நல்லா படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸுடைய பேப்பர் முதல்ல எடுத்து ஆன்சர் ஸ்கிரிப்டை வேல்யூஷன் பண்ணுவாங்க. ஒரு சில டீச்சர்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா கொஞ்சம் பேப்பர் சைஸை பார்ப்பாங்க, பேப்பர் இது சைஸ்ன்றது நம்பர் ஆஃப் பேஜஸை பார்ப்பாங்க. குறைவான நம்பர் ஆஃப் பேஜஸ் உள்ள பேப்பர்ஸ் எல்லாம் முதல்ல எடுத்து வச்சுக்கிறது. ஒரு பக்கம் 2 பக்கம் இருப்பாங்க இல்லையா, அவங்களாம் எடுத்துகிட்டு அவங்களெல்லாம் திருத்தி முடிச்சிட்டாங்கன்னா ஒரு 50 ஸ்டூடெண்ட்ஸுக்கு வேல்யூஷன் பண்ணும்போது ஒரு 20 ஸ்டூடெண்ட்ஸ் அந்த மாதிரி நம்பர் ஆஃப் லெஸ் ஆன்சர் ஸ்கிரிப்ட் இருக்கும்போது டீச்சர்ஸ்க்கு ஒரு மைண்ட் செட் வரும், அப்பா 20 ஸ்கிரிப்ட்ஸ் திருத்திட்டோம்பா அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட் வர்றதுக்காக அவங்க என்ன ஃபாலோ பண்ணுவாங்கன்னா லெஸ் நம்பர் ஆஃப் பேஜஸ் உள்ள ஆன்சர் ஸ்கிரிப்டை திருத்துவாங்க. 3வது கேட்டகரி இருக்குது, நோ நான் வந்து அசெண்டிங் ஆர்டரில் தான் திருத்துவேன், அட்டனன்ஸ் ஆர்டர் என்ன இருக்கோ அந்த ஆர்டர் படி திருத்துவேன். இது ஒரு கேட்டகரி, 3வது கேட்டகரி. ஸோ இங்கே நம்ம டீச்சர்ஸ் உங்களுடைய ஆன்சர் ஸ்கிரிப்டை எவால்யூட் பண்ணுறதுக்கு 3 கைண்ட்ஸ் ஆஃப் ஷெடியூலிங் டெக்னிக்கை ஃபாலோ பண்ணுறோம், 3 கைண்ட்ஸ் ஆஃப் அல்காரிதத்தை ஃபாலோ பண்ணுறோம். சரிங்களா. ஸோ அந்த மாதிரி தான் இப்போ SJFங்கிறது என்னென்னா சைஸ் குறைவாக உள்ள ஜாபை முதல்ல எக்ஸிக்யூட் பண்ணுறது, சைஸ் பெருசாக இருக்கக்கூடிய ஜாபை வந்து 2வதாக அடுத்து எக்ஸிக்யூட் பண்ணுறது. ஓகே. தென் தேர்ட் ஒன் ரவுண்ட் ராபின் ஷெடியூலிங். ரவுண்ட் ராபின் ஷெடியூலிங் இந்த இதை பாருங்கள், இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஷேரிங் கொடுத்து சரி டைம் ஷேர் கொடுத்து பண்ணுறது, அதான் ரவுண்ட் ராபிங்னா டைம் ஷேரிங் கொடுத்து பண்ணுவோம். அந்த டெக்னிக் சொல்லித்தாரேன். The round robin scheduling algorithm is designed specially for time sharing systems. என்ன சார் டைம் ஷேரிங் சிஸ்டம்ஸ் புரியலையே சார், கொஞ்சம் புரிகிற மாதிரி டிஸ்கஸ் பண்ணுவோம். ஜாப்ஸ் ஆர் அசைன்டு அண்ட் ப்ராசஸ் அட் டைம் இன் எ சர்க்குலர் மெத்தட். அதாவது ஒரு சர்க்குலர் மெத்தடில் இப்போ ஏபிசி 3 ஜாப் இருக்குது. ஏபிசி ஏக்கு வந்து 20 செகண்ட்ஸ் ஆகும், பியினுடைய ஒர்க்கு வந்து
ஒரு 30 செகண்ட்ஸில் அந்த ஒர்க் முடியும். சி வந்து 15 செகண்ட்ஸில் அந்த அதனுடைய ஒர்க் முடியுது அப்படின்னா என்ன பண்ணுவாங்கன்னா, முதல்ல 3க்குமே ஒரு காமனாக 5 செகண்ட்ஸ் கொடுத்துருவாங்க. அப்போ 5 செகண்ட்ஸ் முடித்த உடனே சர்க்குலராக அடுத்த 6வது செகண்ட்ஸ்லேருந்து 10வது செகண்ட்ஸ் வரைக்கும் பியினுடைய டாஸ்க் செய்யப்படும். அதுக்கப்புறம் 10 to 15 வந்து சி, அதன் பிறகு 15 to 20 ஏ, அடுத்து 20 to 25 பி இருந்துச்சுன்னா பிஏ ஒர்க் அவுட் பண்ண போகிறோம், பி இல்லைன்னா சிஏ பண்ணிக்கிடும். அதன் பிறகு ஏ பெண்டிங் இருந்தால் ஏஏ பண்ணோம், சிஏ பண்ணோம். இந்த மாதிரி ரவுண்ட் ராபின் மெத்தடில் செய்வோம். சர்க்குலர் ஃபார்மேட்டில் டைம் ஷேரிங் அல்காரிதத்துக்கு பேர் தான் ரவுண்ட் ராபின் ஷெடியூலிங். ஃபார் எக்ஸாம்பிள், டேக் 3 jobs ஏபிசி. ஃபர்ஸ்ட் த ஜாப் ஏ இஸ் அசைன் டு த சிபியூ, தென் ஜாப் பி அண்ட் ஜாப் சி, அண்ட் தென் அகைன் ஏபிசி அண்ட் ஸோ ஆன். இந்த மாதிரி டைமிங் வந்து பிரித்து கொடுத்துட்றோம். 5 செகண்ட்ஸில் ஒவ்வொன்றுக்கும் 5 செகண்ட்ஸ் கொடுக்கும்போது 15 செகண்ட்ஸில் 3 ப்ராசஸுக்கும் அங்கே ஒர்க் பண்ணப்பட்டிருக்கு. இல்லை சார் டைம் ஷேரிங்லாம் கிடையாது, நீங்கள் வந்து முதல்ல வந்தவருக்கு முதலில் வந்தவருக்கு முன்னுரிமை அப்படின்னா அந்த முதல்ல வந்த ஒரு 20 நிமிஷம் ஆகுதுன்னு வைங்களேன். அந்த 20 மினிட்ங்கிறது வேண்டாம், இங்கே செகண்ட்ஸ் எடுத்துக்கிடுவோம். 20 செகண்ட்ஸ் ஏ கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் 21st செகண்டில் தான் பி ஸ்டார்ட் ஆகும். சரிங்களா? அது வந்து ஃபிஃபோ மெத்தட். அப்போ சியினுடைய டாஸ்க் செய்யணும்னா சி வெயிட் பண்ணிக்கிட்டே நிற்கணும். ஏ முடிஞ்சு பி முடிஞ்சதுக்கப்புறம் தான் சி செய்யணும். எஸ்ஜேஎஃப் மெத்தடில் எப்படின்னு சொல்லியிருக்கிறேன், ஏபிசி 3 பேர் இருக்கிறாங்க. அந்த 3 பேரில் ஷார்ட்டஸ்ட் யாரோ அவங்கள மட்டும் முதல்ல கூப்பிட்டு அவங்களுடைய அந்த ஜாப்பை ப்ராசஸ் பண்ணி முடிச்சிடும். அதுவும் பார்த்தீங்கன்னா ஒருத்தர் பெனிஃபிட் ஆவாங்க, முதல்ல வந்தவங்க கடைசியாக முதல்ல வந்தவங்க பெரிய அதிக மினிட் உள்ள டாஸ்க்குன்னு வச்சுக்கோ, அது ரொம்ப நேரம் ஆகும். ஸோ அதுவும் பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்கும் ஈக்குவல் ஷேரிங் கிடைக்காது. ஆனால் அந்த ரவுண்ட் ராபின் மெத்தடில் பார்த்தீங்கன்னா ஈக்குவல் ஷேரிங் கொடுக்கப்படும். பட் 3மே ரவுண்டில் சுற்றிக்கிட்டே இருப்போம். சர்க்குலர் டைம் ஷேரிங் கொடுத்து சர்க்குலர் பாத்தில் வந்து ரொட்டேஷன் மாதிரி ஒர்க் நடந்துக்கிட்டே இருக்கும் சர்க்குலர் மெத்தடில். இந்த 4th ஒன் படிக்கலாம், பேஸ்ட் ஆன் ப்ரையாரிட்டி. இங்கே டோக்கன் சிஸ்டம் கொடுத்துறது, ப்ரையாரிட்டி நம்பர் சிஸ்டம் கொடுக்கறது. த ஜாப் இஸ் அசைன் பேஸ்ட் ஆன் ப்ரையாரிட்டி. The job which has higher priority is more important than other jobs. இது என்ன தெரியுமா, டாக்டர்கிட்ட போய் பேஷண்ட் போகிற கதை. ஒரு 10 பேஷண்ட் போகிறாங்கன்னு வச்சுக்கேன், டாக்டருக்கு தெரிஞ்ச பேஷண்ட் போனால் என்ன பண்ணுவாங்க, அவங்களுக்கு ஹையர் ப்ரையாரிட்டி கொடுத்து முதல்ல அவங்கள உள்ளே அனுப்பிடுவாங்க இல்லையா, அட்டெண்டர் வந்து. ஸோ இந்த டாஸ்க்கு தான் இந்த மாதிரி ப்ரையாரிட்டி கொடுத்து பண்ணுறது வந்து பேஸ்ட் ஆன் ப்ரையாரிட்டி டாஸ்க். So take 2 jobs A and B, let the priority of A be 5 and the priority of B be 7. So job B is assigned to the processor and before job A. ஏன்னா ஹையர் ப்ரையாரிட்டி யார் 7, அதனால் பிக்கு முதல்ல கொடுத்துட்றாங்க. ஸோ 4 kinds of algorithm நாம் இன்றைக்கி டிஸ்கஸ் பண்ணியிருக்கிறோம். The next feature of operating system is security management. ஸோ டோட்டலாக 6 ஃபீச்சர்ஸ் இருக்குது. அந்த 6 ஃபீச்சர்ஸில் 1 by 1 நம்ம டிஸ்கஸ் பண்ணிட்டு வர்றோம். அடுத்து 4th ஃபீச்சர் வந்து செக்யூரிட்டி மேனேஜ்மெண்ட். செக்யூரிட்டி இன் த சென்ஸ் ஏன்னா இன்றைக்கி வந்து கம்ப்யூட்டர்னு எடுத்துட்டிங்க அப்படின்னா செக்யூரிட்டி லெவலுங்கிறது வெரி வெரி இம்பார்ட்டன்ட் திங். ஏன்னா வி ஹாவ் டு மெயின்டைன், வி ஹாவ் டு ப்ரொடெக்ட் அவர் லெஜிட்டிமேட் டேட்டா ஃப்ரம் த அன்ஆதரைஸ்ட் பர்சன். தோஸ் அன்ஆதரைஸ்ட் பர்சன்ஸ் ஆர் ஜென்ரலி நோன் அஸ் ஹேக்கர்ஸ். சரிங்களா? அந்த ஹேக்கர்ஸ் வந்து எப்படி நம்மளுடைய வேல்யூபிள் டேட்டா, லெஜிட்டிமேட் அப்படின்னா ஒரிஜினல் வேல்யூபிள் டேட்டா, அதை எப்படி பாதுகாக்கிறதுங்கிறது ஒரு மேஜர் சேலஞ்சிங் ஒன். சரிங்களா? அப்போ ஓஎஸ் என்ன பண்ணுது அப்படின்னா, திஸ் ஓஎஸ் ப்ரொவைட் 3 levels ஆஃப் செக்யூரிட்டிஸ். எந்த மாதிரியான செக்யூரிட்டிஸ் கொடுக்குன்னா, ஃபைல் ஆக்சஸ் லெவல், பேசிக் லெவல் ஃபைல் ஆக்சஸ் லெவல் செக்யூரிட்டி, தென் சிஸ்டம் லெவல் செக்யூரிட்டி, தென் நெட்வொர்க் செக்யூரிட்டி. இன்றைக்கி இருக்கிறது பெரிய சேலஞ்சிங்கான டாஸ்க் என்னென்னா, சிஸ்டம் லெவலை விட நெட்வொர்க் லெவல் பேசிலிட்டி தான், செக்யூரிட்டி தான் ரொம்ப ஒரு டிஃபிகல்ட்டான ஒரு டாஸ்க். எல்லோருமே இன்றைக்கி வந்து இன்டர்நெட்டில் இருக்கிறோம். எல்லா மொபைல்ஸ் எல்லா கம்ப்யூட்டர்ஸுமே இன்டர்நெட்டில் கனெக்ட் ஆகிவே இருக்குது. ஸோ டேட்டாவை ஹேக் பண்ணுறது ஈஸியான மெத்தடாக இன்றைக்கி ஆகிடுச்சு. அதன் மூலமாக ஸோ மெனி மால் ப்ராக்டிஸ் ஒர்க்ஸ் கேரிட் அவுட் பை the illegal peoples, those are hackers. ஸோ அப்போது நாம் என்ன பண்ணணும்னா, ஒவ்வொரு வகையிலையும் ஒவ்வொரு வழிகளில் செக்யூரிட்டி லெவலை தனித்தனியாக செக்யூரிட்டி லெவலை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கான செக்யூரிட்டி லெவலை இன்க்ரீஸ் பண்ணணும்.
இப்போ ஓஎஸ்னுடைய செக்யூரிட்டி லெவல் மட்டும் நம்ம இப்போ டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஃபைல் ஆக்சஸ் லெவல், சிஸ்டம் லெவல் அண்ட் நெட்வொர்க் லெவல். இப்போ ஃபைல் ஆக்சஸ் லெவல் பார்க்கலாம் ஃபர்ஸ்ட். ஸோ இன் ஆர்டர் டு ஆக்சஸ் த ஃபைல் கிரியேட்டட் பை அதர் பீப்புள் யூ ஷுட் ஹாவ் த ஆக்சஸ் பெர்மிஷன். ஃபைலை அடுத்தவங்க ஓப்பன் பண்ணி பார்க்கணுமா, ஃபைல் ஆக்சஸ்க்கு பெர்மிஷன் கொடுக்கணும். ஃபைலுக்கு கூட நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா பாஸ்வேர்ட் ப்ரொடெக்ஷன் கொடுத்துக்கலாம், ஆக்சஸ் பெர்மிஷன் கொடுத்துக்கலாம். ஆக்சஸ் டினைடு, ஆதரைஸ்ட் பர்சன் ஒன்லி ஆக்சஸ்ட் அப்படின்னு சொல்லிங்கிற இன்ஃபர்மேஷனை வர்ற மாதிரி பெர்மிஷன் செட் பண்ணிக்கலாம். ப்ரிவிலேஜஸ், பெர்மிஷனுக்கு இன்னொரு பேர் ப்ரிவிலேஜ். ஸோ பெர்மிஷன்ஸ் கேன் எய்தர் பி கிராண்டட் பை த கிரியேட்டர் ஆஃப் த ஃபைல் ஆர் பை த அட்மினிஸ்ட்ரேட்டர் ஆஃப் த சிஸ்டம். ஒன்று ஃபைல் கிரியேட் பண்ணுறவரே அந்த பெர்மிஷனை கிராண்ட் பண்ணலாம், இல்லைனா சிஸ்டம் அட்மினிஸ்ட்ரேட்டர் இந்த ப்ரிவிலேஜ் வந்து கிராண்ட் பண்ண முடியும். ஸோ இது வந்து ஃபைல் ஆக்சஸ் லெவல். தென் த செகண்ட் ஒன் சிஸ்டம் ஆக்சஸ் லெவல். சிஸ்டம் ஆக்சஸ் லெவல்னா என்ன சார்? ஸோ சிஸ்டம் லெவல் செக்யூரிட்டி இஸ் ஆஃபர்டு பை த பாஸ்வேர்டு இன் ஏ மல்டி யூசர் என்விரான்மெண்ட். யூசர் ஐடி பாஸ்வேர்டு கொடுத்து உள்ள போகுது. இப்போ விண்டோஸ் எக்ஸ்பி கம்ப்யூட்டர் லோட் ஆன உடனே யூ கேன் செட் யுவர் யூசர் அக்கௌண்ட். Your brother can set his private separate user account, user ID password. அப்போ ஒரே கம்ப்யூட்டர் 4-5 பேர் யூஸ் பண்ணும்போது யூசர் ஐடி பாஸ்வேர்டு அப்படிங்கிற ஒரு மல்டி யூசர் என்விரான்மெண்ட்டுக்கு கம்பல்சரியாக ஒரு யூசர் ஐடி பாஸ்வேர்டுங்கிற ப்ரொடெக்ஷன் லெவல் கம்பல்சரியாக வருது. இதெல்லாம் சிஸ்டம் லெவலில் சொல்லிடலாம். ஸோ போத் விண்டோஸ் அண்ட் லினக்ஸ் ஆஃபர் பாஸ்வேர்டு ஃபெசிலிட்டி. ஸோ செகண்ட் பார்ட் முடிஞ்சிருச்சு. தென் தேர்ட் லெவல் நெட்வொர்க் செக்யூரிட்டி. நெட்வொர்க் செக்யூரிட்டி என்னன்னு பார்க்கலாம். த நெட்வொர்க் செக்யூரிட்டி இஸ் அன் இன்டிஃபைனபிள் ஒன். பார்த்தீங்களா, டிஃபைன் பண்ண முடியாது, இப்படி தான் அப்படி தான். நம்ம வந்து நான் ஒரு விதமாக டிஃபைன் பண்ணி வச்சுருப்பேன் நெட்வொர்க் செக்யூரிட்டி, அதுக்குள்ளேயும் வேறு ஒரு ஹேக்கிங் வந்து வேறு ஏதாவது லீக் ஆயிரும் டேட்டா. ஸோ அதனால் பீப்புள் ஃப்ரம் ஆல் ஓவர் த வேர்ல்டு ட்ரை டு ப்ரொவைடு சச் அ செக்யூரிட்டி. ஞாபகம் வச்சுக்கிடுங்க. All the above level of security features are provided only by the operating system. Operating system provide 3 kinds of securities such as file access level, system level and network level. சரிங்களா? Then the fifth feature of OS is fault tolerance. அது என்ன சார் fault tolerance? The operating system should be robust. Robust அப்படின்னா strong, வலிமையான அந்த மீனிங். When there is a fault, ஏதாவது ஒரு ப்ராப்ளம், கரண்ட் போயிடுச்சு, பவர் ஆஃப் ஆகிடுச்சு, சரிங்களா, திடீர்னு நம்ம ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது ஏதாட்டும் ஒரு கீயை ப்ரெஸ் பண்ணி விட்டுருந்தாங்க, ஏதோ ஒன்று பண்ணி விட்டுருந்தாங்க, ப்ளக் பாயிண்ட்டை உருவி விட்டுருந்தாங்க. ஸோ இந்த மாதிரி ஃபால்ட் நடக்கிறதுக்கு காரணம் இருக்குது. அப்போது when there is a fault, the OS, the operating system should not crash. Crashனா டேமேஜ் ஆகக்கூடாது. Instead, the operating system have fault tolerance capability. என்னென்ன சின்ன சின்ன ஃபால்ட்டாக இருந்தாலும் சரி, பெரிய பெரிய ஃபால்ட்டாக இருந்தாலும் சரி, அந்த ஃபால்ட்டை டாலரேட் பண்ணி இமீடியட்டாக எக்ஸிஸ்டிங் ஸ்டேட் ஆஃப் த சிஸ்டம்களே அதுக்கு ரீட்டைன் ஆகிடணும், மறுபடியும் பழைய ஸ்டேஜுக்கு வந்துடணும். இப்போ கரண்ட்டு போயிடுச்சு, ஓஎஸ் வந்து என்ன ஆகும், கம்ப்யூட்டர் ஆஃப் ஆகிரும், மறுபடியும் கரண்ட்டு வந்துடுச்சு, நம்ம பவர் ஆன் பண்ணோம்னா உடனே கரப்ட் ஆகி ஓஎஸ் வந்து கரப்ட் ஆகிடுச்சு, நான் வந்து ஒர்க் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு பிளாங்காக நிற்கக்கூடாது. மறுபடியும் என்ன பண்ணணும், அந்த ஆப்ரேட்டிங் சிஸ்டமே எந்த இடத்துல ஃபால்ட் ஆச்சோ, எந்த ஃபைல் கரப்ட் ஆச்சோ, அந்த ஃபைல் பேக்கப் வச்சுருந்தா பேக்கப் வந்து எடுத்து போட்டு ரன் பண்ணி எக்ஸிக்யூட் பண்ணி ரீட்டைன் த எக்ஸிஸ்டிங் ஸ்டேட் ஆஃப் சிஸ்டம். அப்படி இருந்தால் தான் தட் இஸ் அ வெல் என்ன சொல்லுது நோன் ஸ்ட்ராங் ஆப்ரேட்டிங் சிஸ்டம்னு சொல்லலாம். இதுக்கு ஒரு சில எக்ஸாம்பிள் கூட சொல்லலாம். விண்டோஸ் மீ மாடல் வந்து ஃபெயிலியர், எம்இ வந்து ஃபெயிலியர். விண்டோஸ் விஸ்டா கூட ஃபேமஸாக இல்லை. விண்டோஸ் 98, அதாவது 95க்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா 98 ரொம்ப ஃபேமஸாக இருந்துச்சு. அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா எத்தனையோ வெர்ஷன் வந்தாலும் விண்டோஸ் எக்ஸ்பிங்கிற ஓஎஸ் நல்லா ஸ்ட்ராங்காக இருந்துச்சு. பிகாஸ் இட் ஹேஸ் அ ஃபால்ட் டாலரன்ஸ் கேப்பபிலிட்டி. ஆஃப்டர் விண்டோஸ் எக்ஸ் சோ மெனி வெர்ஷன்ஸ் நீங்கள் படிச்சிருப்பீங்க, இல்லை பின்னால் படிக்க போகிறோம். ஆனால் அதன் பிறகு விண்டோஸ் 7 தான் ரொம்ப ஒரு ரோபஸ்டிக் ஓஎஸாக இருந்துச்சு. விண்டோஸ் 7க்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா விண்டோஸ் 8 சம் கிரிட்டிக்கல் பிரச்சனைகள்லாம் சால்வ் பண்ண முடியாமல் இருந்துச்சு. இப்போ அப்புறம் விண்டோஸ் 10 இப்போ வந்து ஓரளவுக்கு நல்லா கேப்பபிளாக ஸ்டாண்டர்டாக இருக்குது.
ஸோ இந்த ஃபால்ட் டாலரன்ஸ் கேப்பபிலிட்டி எல்லா ஓஎஸுக்கும் வெரி இம்பார்ட்டண்ட். Then the last feature of operating system is file management. So managing file is very important task. குப்பையாட்டம் கிடக்கக்கூடாது. வீட்டில் பார்த்தீங்கன்னா பொருட்கள்லாம் அங்கங்கன்னு நிரம்பி கிடந்துச்சுன்னா அம்மாக்கிட்ட இருந்து நல்லா வாங்குவோம், திட்டு வாங்குவோம். ஏன் இந்த பொருளை கூட ஒழுங்காக எடுத்து வைக்க முடியா, அங்கங்கே செதறி போட்டிருக்கிறியே, உன் புக்கில் உன்னுடைய பேக்கில் தூக்கி வைக்க முடியா, இல்லை உனக்குன்னு ஒரு டெஸ்க் இருக்கலாம் அந்த டெஸ்கில் வைக்க முடியா அப்படிங்கிற மாதிரி இதெல்லாம் வரும். அர்ச்சனை மலைகள் நம்ம வந்து பொழிவுறதை கேட்போம். அந்த மாதிரி தான் இங்கே நாம் கிரியேட் பண்ணக்கூடிய ஃபைல், அதாவது யூசர் கிரியேட் பண்ணக்கூடிய ஃபைல், ஏற்கனவே ஸ்டோர் ஆகிருக்கக்கூடிய ஃபைல், இதெல்லாம் ஒரு குறிப்பிட்ட ஃபைல் ஃபார்மேட்டில் ஒரு குறிப்பிட்ட ஃபோல்டருக்குள்ளே ஒரு குறிப்பிட்ட டைரக்டரிக்குள்ளே ஸ்டோர் பண்ணுற மாதிரியான ஒரு என்விரான்மெண்ட்டை கிரியேட் பண்ணணும். அதே மாதிரி எந்த ஃபைல் எந்த மெமரியில் எந்த அட்ரஸில் இருக்குது அப்படிங்கிற டீட்டெயில்ஸையும் ரெக்கார்ட் பண்ணி மெயின்டைன் பண்ணணும். அதுக்கு பேர் FATன்னு சொல்லுவாங்க. சரிங்களா? எப்படி நம்ம புக்கினுடைய இண்டெக்ஸ் பேஜில் ஃபஸ்ட் இண்டெக்ஸ் பேஜில் பேஜ் நம்பர் போட்டு கொடுத்துருப்பாங்க சாப்டர் வைஸாக, அந்த மாதிரி ஃபைல் அலோகேஷன் டேபிளுங்கிறது ஒரு மஸ்ட்டு. அதையும் நம்ம ஆப்ரேட்டிங் சிஸ்டம் செய்யணும். இதை தான் இப்போ நாம் வந்து இந்த ஃபைல் மேனேஜ்மெண்ட்டுங்கிற ஃபியூச்சரில் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ ஃபைல் மேனேஜ்மெண்ட் இஸ் அன் இம்பார்ட்டன்ட் ஃபியூச்சர் ஃபங்க்ஷன் ஆஃப் OS which handles the data storage technique. What kind of data storage techniques are? Simple thing. The OS manages the files, folders and directory systems on a computer. OS எந்த மாதிரி மெயின்டைன் பண்ணுதுன்னா ஃபைல்ஸாக ஸ்டோர் பண்ணி வைக்கணும். ஃபைல்ஸ் எல்லாம் ஃபோல்டருக்குள்ளே வைக்கணும். ஃபோல்டர் சின்ன ஃபோல்டர்லாம் பெரிய ஃபோல்டரில் வைக்கணும். அதை டைரக்டரின்னு சொல்கிறோம். சரிங்களா? அண்ட் அனதர் திங், FAT is a one more question, file allocation table, that stores the general information about the file like file name, file type, அது டெக்ஸ்டாக இருக்கலாம், பைனரியாக கூட இருக்கலாம், ஃபைல் சைஸ், ஸ்டார்டிங் அட்ரஸ் அண்ட் ஆக்சஸ் மோட், இதெல்லாம் FATயில் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கோம். சரிங்களா? So the file manager of the operating system helps to create, edit, copy, allocate memory to the files and also update the FAT. So இது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். There are few other file management technique available like NTFS ன்னு சொல்லுவாங்கம்மா. NTFS is nothing but next generation file system. விண்டோஸில் 2 kinds of file system இருக்குது விண்டோஸ் OS பொறுத்தளவில். ஒன் இஸ் FAT and the another one is next generation file system. பட் லினக்ஸில் பார்த்தீங்கன்னா EXT2 அப்படிங்கிற ஃபைல் சிஸ்டம் மெயின்டைன் பண்ணப்படுது. சரிங்களா? 4.4.8ல் டைம் ஷேரிங்கை பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ டைம் ஷேரிங் இஸ் ஆல்சோ ஒன் ஆஃப் த ஃபியூச்சர் ஆஃப் ஆப்ரேட்டிங் சிஸ்டம். இது டைம் ஷேரிங்குங்கிற என்னென்னா மல்டிபிள் டாஸ்க், அதாவது டாஸ்க்கு இன்னொரு பேர் ப்ராசஸ். மல்டிபிள் டாஸ்க் ஒரே நேரத்தில் மல்டிபிள் டாஸ்க் வந்து எக்ஸிக்யூட் பண்ணப்படும். சேம் டைம் மோர் தென் ஒன் டாஸ்க் இஸ் எக்ஸிக்யூட்டட். சரிங்களா? அதை வந்து என்ன சொல்லுவாங்கன்னா கான்கரண்ட் ஆக்சஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. கான்கரண்ட்லேயே அப்படின்னா ஒரே நேரத்தில் 4-5 டாஸ்க் வந்து எக்ஸிக்யூஷன் நடக்கும். அப்படி நடக்கும்போது என்ன பிரச்சனை ஆகுது அப்படின்னா பர்டிகுலர் எந்த டாஸ்க் எப்போ ஒர்க் ஆகணும், ஒர்க் பண்ணணும் அப்படிங்கிறத நாம் வந்து டைமை வந்து ஃபிக்ஸ் பண்ணி வைக்கணும். அதுக்கு பேர் தான் டைம் ஷேரிங் அப்படிங்கிற கான்செப்ட். ஸோ திஸ் இஸ் ஒன் ஆஃப் த ஃபியூச்சர் ஆஃப் ஆப்ரேட்டிங் சிஸ்டம். இட் அலோஸ் எக்ஸிக்யூஷன் ஆஃப் த மல்டிபிள் டாஸ்க் கான்கரண்ட்லி. ஒரே நேரத்தில் மல்டிபிள் டாஸ்க்கை எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கு அலோவ் பண்ணோம். ஆனால் ஒவ்வொரு டாஸ்க்குக்கும் ஒரு குறிப்பிட்ட ஃபிக்ஸட் டைமை அலோகேட் பண்ணிக்கிடுவோம். ஸோ திஸ் டிவிஷன் ஆஃப் டைம் இஸ் கால்டு டைம் ஷேரிங். சிம்பிளாக வந்து நம்ம வந்து இது படித்தோம் பாருங்கள், ஷார்ட்டஸ்ட் ஜாப் பேஸ்ட் ஆன் ப்ரையாரிட்டியில் ரவுண்ட் ராபின் ப்ராசஸில் பார்த்தீங்கன்னா 3 டாஸ்க் ஒரே நேரத்தில் நடக்க போகுது அப்படின்னா 3க்கும் டைம் ஷேரிங் கொடுத்துட்டு காமன் டைம் கொடுத்துருவாங்க. 5 seconds கொடுத்தோம்னா அந்த 5 secondsல ஒன்றுக்கும் 5 seconds முடிஞ்சதுக்கப்புறம் அடுத்த டாஸ்க் வரும். இந்த மாதிரி ப்ராசஸிங் வரும். அதே மாதிரி தான் இங்கே டைம் ஷேரிங்கிற கான்செப்ட். மல்டிபிள் ப்ராசஸ் இஸ் நத்திங் பட் டாஸ்க். கான்கரண்ட்டாக நடக்கும்போது ஒவ்வொரு டாஸ்க்குக்கும் ஒரு ஃபிக்ஸ்ட் டைம் அலோகேட் பண்ணிடுறோம். இந்த டிவிஷன் ஆஃப் த டைம் அலோகேஷனுக்கு பேர் தான் டைம் ஷேரிங். The processor switches rapidly between various processes after a time is elapsed or the process is complete. அதாவது ஒரு டாஸ்க்குக்கு 10 செகண்டு, இன்னொரு டாஸ்க்குக்கு 7 செகண்டுன்னு வச்சுக்கோ, இன்னொரு டாஸ்க்குக்கு வந்து 5 செகண்ட் வச்சுக்கோமே.
3 டாஸ்க்கும் நான் முதல்ல என்ன பண்ணுறேன்னா 5 செகண்ட்ஸ் அலோகேட் பண்ணும்போது 5 செகண்ட்ஸ் முடிஞ்சிருச்சா, அந்த ஃபஸ்ட் டாஸ்க்கு முடிஞ்சிருச்சா, அது முடிஞ்சு போயிடும். உடனே அடுத்த டாஸ்க்கு அடுத்த 5 செகண்டு, அதில் இன்னும் 2 மினிட் மிச்சம் 2 செகண்ட்ஸ் மிச்சம் இருக்கலாம். அடுத்த டாஸ்க்கில் 10 செகண்ட்ஸ் அப்படின்னா அதில் 5 செகண்ட்ஸ் முடிஞ்சதுக்கப்புறம் இந்த பி ஏ முடிஞ்சு போச்சு 5 செகண்டு, பியில் 7 செகண்டில் 5 முடிஞ்சுன்னா இது 2 செகண்ட் இருக்குது, அந்த 2 செகண்டை எக்ஸிக்யூட் பண்ணோம். இப்படி டைமை வந்து ஷேர் பண்ணி டிவைட் பண்ணி ஷேர் பண்ணி கொடுக்கும். இதுதான் டைம் ஷேரிங் கான்செப்ட். தென் மல்டி ப்ராசஸிங் கான்செப்ட். மல்டி ப்ராசஸிங்னா ஒரே நேரத்தில் மல்டிபிள் டாஸ்க்கை எக்ஸிக்யூட் பண்ணுவோம். அது எப்படி எக்ஸிக்யூட்னா பேரலாக எக்ஸிக்யூட் பண்ணுறோம், அதனால தான் அதுக்கு பேர் பேரலல் ப்ராசஸிங் அப்படின்னு சொல்லுவாங்க. இன்றைக்கி இருக்கக்கூடிய எல்லா ஓஎஸுமே மல்டி டாஸ்க் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் ஆகிடுச்சு. மல்டி யூசர் ஆப்ரேட்டிங் சிஸ்டம். தட் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் கேன் கேரிட் அவுட் மல்டிபிள் டாஸ்க் அட் த சேம் டைம். ஸோ இதை பற்றி டிஸ்கஸ் பண்ணலாம். திஸ் இஸ் ஒன் ஆஃப் த ஃபியூச்சர் ஆஃப் ஆப்ரேட்டிங் சிஸ்டம். இட் ஹேஸ் 2 or more ப்ராசஸர். பாருங்கள், உள்ளுக்கே மோர் தென் 1 ப்ராசஸர் இருக்குது. ஃபார் எ சிங்கிள் ரன்னிங் ப்ராசஸ், ஒரு ஜாப்பு 2 ப்ராசஸர் என்ன பண்ணோம் அப்படின்னா எக்ஸிக்யூட் பண்ணோம். அப்போ பேரலாக ஒரே ஜாபை 2 டாஸ்க்கு, ஒரே டாஸ்க்கை 2 ப்ராசஸர் வந்து எக்ஸிக்யூட் பண்ணுது. இப்போ 5 ப்ராசஸர் மாட்டிருக்கணும்னு வச்சுக்கோங்க. ஒரு டாஸ்க்கை 5 ப்ராசஸர் செய்யும்போது டைம் ரொம்ப மிச்சமாகும். ஒரே வேலையை 5 பேர் செய்கிறதுக்கும் ஒரு வேலையை ஒருத்தர் செய்கிறதுக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஒரு வேலை செய்து முடிக்கிறதுக்கு ஃபார் எக்ஸாம்பிள் 10 செகண்ட் ஆகுதுன்னு வச்சுக்குவோம். ஒருத்தர் ஒரு வேலையை செய்து முடிக்கணும்னா 10 செகண்ட்ஸு. அதையே 2 பெர்சன் வந்து செய்து முடிக்கணும்னா 5 செகண்ட்ஸில் முடிச்சிடலாம். அப்போ ஒர்க்கு வந்து 5 செகண்ட்ஸில் நமக்கு முடிஞ்சிருச்சு. அப்போ குயிக்காக வேலை நடக்கணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம், எம்ப்ளாயிஸை இன்க்ரீஸ் பண்ணுவோம் ரியல் லைஃப்பில். அதே கான்செப்ட் தான் இங்கே. ஸோ மல்டிபிள் ப்ராசஸர்ஸ், சரிங்களா? சப்போஸ் சில கம்ப்யூட்டரில் பார்த்தீங்கன்னா 2 or more ப்ராசஸர் ஃபார் எ சிங்கிள் ரன்னிங் ப்ராசஸ். So processing takes place in parallel is called parallel processing. ஸோ ஒரே நேரத்தில் பேரலாக ஒருத்தர் ஒர்க் ஆகிட்டு இருக்கும்போது இன்னொருத்தர் ஒர்க் பண்ணிக்கிட்டே இருக்கிறாரு. அப்போ இதனால் நமக்கு என்ன நடக்குது அப்படின்னா, என்ன மெயின் அட்வான்டேஜ்னு பார்த்தீங்கன்னா, since the execution takes place in parallel, this feature is used for high speed execution which increase the power of computing. So this is called multiprocessing. The next is distributed operating system. It's very ஒரு என்ன சொல்கிறதுனா அருமையான கான்செப்ட். என்ன தெரியுமா, ஆல் இன் ஒன் ரூஃப், எல்லாமே ஒரே குடையின் கீழ் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆப்ரேட்டிங் சிஸ்டம் டிஸ்ட்ரிபியூட்டட் ஆப்ரேட்டிங் சிஸ்டமாக இருந்துச்சுன்னா நாம் என்ன பண்ணலாம் அப்படின்னா, டேட்டாவை எல்லாரும் ஒரே டேட்டாவையோ ஃபைலையோ சரியா ஒரு மிஷினில் இருக்கிறது அப்படின்னா உலகம் ஃபுல்லாக நம்ம என்ன பண்ணிக்கலாம், அந்த டேட்டாவை ஆக்சஸ் பண்ணிக்கலாம். அப்போ ஒரே ஒரு ஆப்ரேட்டிங் சிஸ்டத்தை வச்சே உலகத்தில் உள்ள எல்லா கம்ப்யூட்டரையும் ஆக்சஸ் பண்ண முடியும். ஸ்டில் இட் இஸ் இன் ரிசர்ச். இது ரிசர்ச்சில் இருக்குது. அதாவது டிஸ்ட்ரிபியூட்டட் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் கான்செப்ட் ரிசர்ச்சில் போயிட்டு இருக்குது. 1 by 1 அதை கொஞ்சம் இம்ப்ளிமெண்ட் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. ஸோ இந்த கான்செப்ட் தான் டிஸ்ட்ரிபியூட்டட் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் சொல்கிறாங்க. நான் டெஃபினிஷன் ரீட் பண்ணுறேன் பாருங்கள். The distributed operating system is used to access shared data and files that reside in any machine around the world using internet. பார்த்தியா, இன்டர்நெட் மூலமாக உன் கம்ப்யூட்டரில் உள்ள டேட்டாவை எங்கேயோ ஒரு மூலமுடுக்கில் உள்ள ஆப்பிரிக்காவில் இருக்கக்கூடிய யாரோ ஒருத்தரால் ஆக்சஸ் பண்ண முடியும். அவங்க உள்ள அதை ஆக்சஸ் பண்ணுறதுக்கு இந்த டிஸ்ட்ரிபியூட்டர் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் வழிவகை பண்ணுது. சரிங்களா? ஸோ இதனால் என்ன மெயின் அட்வான்டேஜ் சார், the user can access as if it is available on their own computer. இங்கே இருந்துக்கிட்டே அமெரிக்காவில் உள்ள டேட்டாவை ஆக்சஸ் பண்ண முடியுது. இதுதான் டிஸ்ட்ரிபியூட்டர் ஆப்ரேட்டிங் சிஸ்டத்துக்கான கான்செப்ட். இப்போ அதனுடைய அட்வான்டேஜஸ் பார்க்கலாம். அட்வான்டேஜ் ஆஃப் டிஸ்ட்ரிபியூட்டட் ஆப்ரேட்டிங் சிஸ்டம், யூசர் அட் ஒன் லொக்கேஷன் கேன் மேக் யூஸ் ஆஃப் ஆல் ரிசோர்ஸஸ் அவைலபிள் டு அனதர் லொக்கேஷன் ஓவர் த நெட்வொர்க். இருக்கிற இடத்துல இருந்துக்கிட்டு சரியா அவைலபிள் ரிசோர்ஸஸை நம்ம ஆக்சஸ் பண்ண முடியும். எந்த லொக்கேஷனில் உள்ள டேட்டாவையும் ஆக்சஸ் பண்ண முடியும். ரெண்டாவது பாயிண்ட், மெனி கம்ப்யூட்டர் ரிசோர்ஸஸ் கேன் பி ஆடட் ஈஸிலி டு த நெட்வொர்க். எல்லா கம்ப்யூட்டர் ரிசோர்ஸையும் நம்ம என்ன பண்ணிடலாம், ஒரே குடையின் கீழ் அப்படிங்கிற மாதிரி நெட்வொர்க்கில் ஆட் பண்ணிடலாம். தென் த நெக்ஸ்ட் பாயிண்ட், இம்ப்ரூவ்ஸ் த இன்ட்ராக்ஷன் வித் த கஸ்டமர்ஸ் அண்ட் கிளைண்ட்ஸ். உடனே இன்ஃபர்மேஷன் கிடைக்கும். சரியா, இன்ட்ராக்ஷன் பிட்வீன் த கஸ்டமர்ஸ் இஸ் இம்ப்ரூவ்டு. இன்ட்ராக்ஷன் என்ன, 2 பேருக்குள்ள ஒரு ரிலேஷன்ஷிப் இம்ப்ரூவ் ஆயிரும். ரெடியூஸ் த
லோட் ஆன் த ஹோஸ்ட் கம்ப்யூட்டர். ஹோஸ்ட் கம்ப்யூட்டரில் லோட் ஆகி அங்கேருந்து எடுத்துகிட்டு வெளியே வர்றது, ஒவ்வொரு ஹோஸ்ட் கம்ப்யூட்டர்லையும் போய் ஸ்டோர் பண்ணி வைக்கிறது, இந்த வேலைகள் இருக்காது. ஏன்னா எல்லாமே ஒரே குடையின் கீழ் இருக்கிறதுனால. ஸோ தீஸ் ஆர் த அட்வான்டேஜஸ், அதாவது அட்வான்டேஜஸ் ஆஃப் டிஸ்ட்ரிபியூட்டட் ஆப்ரேட்டிங் சிஸ்டம். சரிங்களா? ஸோ அந்த 5 அட்வான்டேஜஸும் இங்கே ஸ்க்ரீனில் தெரியுது. 1 2 3 4 அட்வான்டேஜஸ் கொடுத்துருக்குறாங்க. 5 4 அட்வான்டேஜஸ். Now come to the ending section of the lesson. The last point 4.5 prominent operating system. என்னன்னா prominent operating system available for desktop and mobile அப்படின்னு பார்த்தீங்கன்னா லினக்ஸ், மைக்ரோசாஃப்ட் வேர்ட், யூனிக்ஸ், iOS and ஆண்ட்ராய்டு. இந்த ஆண்ட்ராய்டு iOS அது பார்த்தீங்கன்னா தட் இஸ் ஃபார் மொபைல் ஆப்ரேட்டிங் சிஸ்டம். யூனிக்ஸ், மைக்ரோசாஃப்ட் விண்டோஸ், லினக்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா டெஸ்க்டாப் ஆப்ரேட்டிங் சிஸ்டம்ஸ். ஸோ மாடர்ன் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் யூஸ் அ GUI means graphical user interface. A GUI lets you use to your mouse to click icon, buttons, menus, everything is clearly displayed on the screen using a combination of the graphics and text elements. இப்போ நாம யூஸ் பண்ணுறக்கூடிய கம்ப்யூட்டர் எல்லாமே GUI அப்ளிகேஷன், GUI ஓரியன்டட் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் தான், கிராஃபிக்கல் யூசர் இன்டர்ஃபேஸ் ஆப்ரேட்டிங் சிஸ்டம். அப்படி சொல்லி இந்த லெசனை முடிச்சிருக்கிறாங்க. தேங்க்யூ. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி விட்ருங்க.